ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புரோட்டீன் உப்புமா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மெயின் தேவையானது அதுக்கு முழு பச்சைப்பயிர், அரிசி. இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு உடச்சின்னு வந்துடலாம். முழு பச்சைப்பயிறு, அரிசி, கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி சின்ன ரவையாக உடச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பார்க்கலாம். ப்ரெஷர் பேனில் டைரெக்டாக எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெயை சூடாயாச்சு. இதில் கடுகு வெடிக்கட்டும். அடுத்தது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இப்போ இந்த பருப்பெல்லாம் செவந்த உடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, எவ்வளோ காரம் வேணுமோ பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ இதில் இந்த ரவை நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை போட்டு ஒரு நல்ல கலரிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் உப்புமா தயார். பச்சை பயிரில் நீங்கள் தோசைலாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, சாலட் சாப்பிட்ருப்பீங்க. உப்புமா செய்யல, செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே மூடி 2 விசில் வச்சிடலாம். வாங்க, புரோட்டீன் உப்புமா ரெடி ஆயாச்சான்னு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குது, அருமையாக. அது பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியான புரோட்டீன் உப்புமா தயார். பாய்.